Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalamu ala Sayyidil Anbiya wal Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna nahnu nazzalna dhikra wa inna lahu lahafidhun. Sadaqallahul azim. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் சென்ற வாரத்தில் முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த ஹதீஸில் விஷயத்தை மறுப்பதும் ஹதீஸுடைய விஷயங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது என்பதுடைய சதி வலைகள் எல்லாம் முதல் நூற்றாண்டிலே ஆரம்பித்து விட்டது. இன்றளவுக்கும் ஹதீஸுக்கு எதிராக சதி வலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த சதி வலைகள் எல்லாம் நம்ம இஸ்லாத்திற்கு முன்னால் அது தோற்று போய் விடுகின்றது. இதை நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தினுடைய நோக்கம், இந்த வாரத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதோ அதே போல ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது தான். ஆனா இரண்டும் பாதுகாக்கப்பட்ட முறைகள் வேறு வேறு. குர்ஆனை பாதுகாக்கப்பட்ட முறைகள் வேறு, ஹதீஸை பாதுகாக்கப்பட்ட முறைகள் வேறு. இந்த வேறுபாடை நாம் தெரிந்து கொண்டால் ஹதீஸுடைய விஷயத்தில் நம்ம என்ன செய்ய அதிகமான குழப்பமும் நமக்கு வராது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இரண்டு வகையான வகை அல்லாஹ் கொடுப்பான். ஒன்று இருக்குது வஹ்யும் பில் கிதாப். வஹ்யுல் கிதாப் அப்படின்னு சொன்னா வேதங்களை என்ன செய்யும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வஹியின் மூலமா கொடுப்பான். இரண்டாவது வஹ்யு சுன்னா. வஹ்யு சுன்னானா என்ன? அந்த வேதத்தினுடைய செயல்பாட்டு முறைகளை என்ன செய்வான் அல்லாஹ் வஹியின் மூலமா அறிவிப்பான். வேதத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி நடைமுறைப்படுத்துவது, எப்படி செயல்படுத்துவது, இதுக்கு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா வஹியின் மூலமா என்ன செய்வான் அறிவித்து கொடுப்பான். இதான் வஹ்யு சுன்னா. இது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதே போலத்தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அப்ப வஹ்யுல் கிதாப் வேதத்தை எப்படி அல்லாஹ் தஆலா பாதுகாத்தானோ அதே போல வஹ்யு சுன்னாவை என்ன செய்யும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து கொடுத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் வேதத்தை எப்படி பாதுகாத்தன்றது அல்லாஹ் சொல்றான். லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி தன்ஸீலு மின் ஹகீமின் ஹமீத். இந்த ஆயத்துல வேதத்துக்கு முன்னால் இருந்தோ அல்லது வேதத்துக்கு பின்னால் இருந்தோ எந்த விதமான அசத்தியமும் வராது, எந்த விதமான அசத்தியமும் அந்த வேதத்திலே செய்தாது அழித்து விடாது அப்படின்னு நல்லா தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கியிருக்கிறான். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது குர்ஆனுடைய வார்த்தைகளோ அல்லது கருத்துக்களை செய்ய முடியாது, மாற்ற முடியாது. குர்ஆனுடைய வார்த்தைகளும் குர்ஆனுடைய கருத்துகளும் இது என்னது முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டது. இந்த ஆயத்துல மிம்பைல் எதை என்று வரக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எந்த விதமான குர்ஆனுடைய லஃப்ஸ் ஒரே ஒரு எழுத்தை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அதே போல குர்ஆனுடைய கருத்துக்களை மாற்றவும் முடியாது. ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த வேதக்காரர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்கன்னா தமது வேதங்கள்ல மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அத்தஹரீஃபுல் மானவி என்பதை கொண்டு வந்தாங்க. அத்தஹரீஃபுல் மானவின் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்துடைய வேதத்துல வார்த்தைகளை மாற்ற மாட்டாங்க, கருத்துக்களை மாற்றி விடுவார்கள். என்ன செய்ய மாட்டாங்க, வார்த்தைகளை செய்ய மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க. மாறாக என்ன செய்வாங்க, அதனுடைய கருத்துகள் அந்த அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தின் மூலமாக என்ன கருத்து வருகின்றதோ அந்த கருத்தை சொல்லாமல் இவர்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அந்த கருத்தை சொல்லி விடுவார்கள். இப்படிதான் தௌராத் செய்யப்பட்டது, மாற்றப்பட்டுச்சு. அதே போல கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, அத்தஹரீஃபுல் லஃப்தி வார்த்தைகளை மாற்றி விட்டார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை சொல்லாம ஆலிம்களுக்கு, ஹாஃபிதுகளுக்கு தான் தெரியும் குர்ஆன்ல என்னுடைய ஆயத்துகள் வருது அப்படிங்கிறது யாருக்குதான் தெரியும். யார் குர்ஆனை மனனம் செய்தார்களோ, யார் குர்ஆனை படித்தார்களோ அவருக்கு தான் தெரியும். அதே போல அந்த கிறிஸ்தவர்கள்ல யார் அந்த இஞ்சிலை படித்திருந்தார்களோ, யார் தெரிந்திருந்தார்களோ அவர் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை செஞ்சாங்க வார்த்தையாலே மாற்றிவிட்டாங்க. அதனால்தான் இப்ப இருக்கக்கூடிய பைபிள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு வரி கூட இப்ப கிடையாது. இப்ப இருக்கிற முழுக்க முழுக்க எல்லாமே அவர்களால் மாற்றம் செய்யப்பட்டதுதான் இன்னைக்கு என்ன இருக்கு, பைபிள் இருக்கே தவிர அல்லாஹ்வின் புறத்தில் இறக்கப்பட்ட ஒரு ஆயத்து கூட என்ன செய்யாது இன்னைக்கு பைபிள்ல இன்னைக்கு கிடையாது. ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா அல்ஃபாஸ் அந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அதே போல அவருடைய கருத்துகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கிறான். இதை மாற்றுவதற்கு உண்டான பல முயற்சிகளும் வரலாறுகள் நடந்திருக்குது. ஆனால் அது எல்லாமே தோற்றுதான் போயிருக்கிறது.
அதே போலதான் ஹதீஸும் அப்படிதான். குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சோ அதே போலதான் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது. குரானுடைய, ஏன்னா ஹதீஸ்ங்கிறது குரானுடைய விளக்கம் தான். குரான் அல்லாஹ் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கிறான். இதை செய்யுங்க, இதை தவிர்த்து கொள்ளுங்க, இது போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான். இதை நம்ம நடைமுறையை படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஹதீஸ் இல்லாமலும் முடியாது. ஹதீஸ் இல்லாமல் செய்ய முடியாது. குரானை நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன். ஒரு வருடத்திற்கு மொத்தத்தின மாதங்கள் 12 மாதங்கள். அர்பாஅத்தும் மின் ஹுரும், அதிலிருந்து 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த கண்ணியமான மாதத்தை என்ன, அதுக்கு தனியா சட்டங்கள் தான் இருக்கு. அதுல போர் செய்யக்கூடாது, பாவங்கள் நிறைய செய்யக்கூடாது, இது போன்ற நிறைய சட்டங்கள் அந்த 4 மாதங்களுக்கு இருக்கிறது. ஆனா அது என்ன 4 மாதங்கிறது குரான்ல கிடையாது. 4 மாதங்கள் புனிதமானவை, கண்ணியமானவை, இதெல்லாம் குரான்ல இருக்கு. ஆனா என்னென்ன மாதங்கள் அப்படிங்கிறது எங்க கிடையாது. குரான்ல நீங்க எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அது எங்க கிடைக்கும்? ஹதீஸ்ல தான் கிடைக்கும். ஹதீஸ்ல இருக்கு, ஸலாத்துன் முத்தவாலியாத்துன், தொடர்படியான 3 மாதம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் ஆகிய இந்த 4 மாதங்கள் அது கண்ணியமான மாதங்கள் என்று ஹதீஸ்ல இருக்கு. எங்க கிடையாது? குரான்ல கிடையாது. அதே போல அல்லாஹ் தஆலா குரான்ல நபிக்கு பலவிதமான அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான். குரான்லயே கிட்டத்தட்ட அல்லாஹ் அதையும் சொல்லியிருக்கிறான். முதல்ல அல்லாஹ் வந்து நபிக்கு வந்து ரசூல் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ரசூல்னா யாரு? தூதுவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுவரின் அடிப்படையில மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை விளக்கி சொல்லக்கூடிய பொறுப்பு நபிக்கு இருக்கு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅல்லிம், ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. முஅல்லிம் யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மத, அந்த மக்கள் என்ன செய்யுங்க, வேதத்தையும் ஹிக்மத்தையும் என்ன செய்யுங்க, நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசிரியர் என்ற பொறுப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போல ஹாக்கிம், தீர்ப்பு செய்யக்கூடியவர் என்ற பொறுப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். குர்ஆன்ல வருது, தஹ்குமு பைனன் நாஸ், அந்த மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே போல 4வது காதி, முடிவு செய்யக்கூடியவர் என்ற பொறுப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை அல்லாஹ்வும் ரசூலும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை என்ன செய்யக்கூடாது, மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. அதே போல ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்குவதும் ஒரு விஷயத்தை ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தையும் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்கான். யுஹல்லிலு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், நல்ல சுத்தமான விஷயங்களை செய்வார், அந்த மக்களுக்கு ஒரு ஹலாலாக்குவார். கபாயிஸ், அருவருக்கத்தக்க சேவை செய்வார், அவர்களுக்கு அந்த மக்களுக்கு ஹராமாக்குவார் போன்ற விஷயத்தையும் செய்வாங்க. அதே போல இது எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி சொல்றான், உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நபியுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், மா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது வ மா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. எனவே அந்த நபி தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் கொண்டு வந்தாரோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, ஏற்று நடங்கள். வ மா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்களுக்கு சொல்லி இருந்தாரோ நீ செய்யுங்கள், அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆக குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சோ அதே போலதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. குரானுடைய விளக்கம் தான் இது குரான். அல்லாஹ் தஆலா சூரா கியாமாவுல சொல்றான், லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குரானை ஓத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓதுவாங்க, எங்க மறந்துடுவோம் அப்படின்னு. அவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உடனே ஓதுவாங்க. அல்லாஹ் சொன்னா நீங்க அப்படி ஓதாதீங்க, அவர் சொல்றத முழுமையா நீங்க கேளுங்க, நீங்க பயப்படாதீங்க, இந்த குரானை முழுமையாக கொண்டு சேர்த்து நம்முடைய பொறுப்பு நல்லா சொல்றோம். அதே போல சும்மா இன்ன அலைனா பயானா, அதை விளக்குவது நம்முடைய பொறுப்பு நல்லா சொல்றோம். எப்படி குரானை ஒரு ஆயத்தை கூட மறக்காம எல்லா வார்த்தைகளையும் உங்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு, அதே போல இந்த குரானுடைய விளக்கத்தையும் உங்கள்கிட்ட என்னது கொண்டு வருவது நம்முடைய பொறுப்பு நல்லா சொல்றோம். அப்ப இதுல நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா குரானை பாதுகாப்பதும் அதோட விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸை பாதுகாப்பதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா குரான் ஹதீஸ் இரண்டையும் என்ன செய்யலாம், பாதுகாத்து கொடுத்துருக்கிறான். நம்ம ஔசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒருவர்கிட்ட நீங்க ஒரு ஹதீஸை சொல்றீங்க, அப்ப அவர் சொல்றாரு ஹதீஸ் எல்லாம் விட்டுருப்பா, குரான்ல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாருன்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அவர் ஒரு வழிகேடர், அவர் ஒரு வழிகேடர். ஏன் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, குரானை விளங்க முடியாது.
நபியுடைய ஹதீஸ் தான் திருக்குரானுடைய விளக்கமாக தான் வந்திருக்கிறது. குரானுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தக்கூடியதான் அது ஹதீஸ் வந்திருக்குது. அதனால யாராவது ஒருவரை செய்யறாங்க அவங்கள்ட்ட வந்து ஹதீஸா சொல்லாதீங்க, குரான் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்னா இங்க விளங்கி கொள்ளுங்க. அவர் யாரு? அவர் ஒரு வழிகேட்டர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அவங்களுடைய சபையில ஒரு ஹதீஸை சொல்றாங்க. அப்ப அங்க உள்ள ஒருத்தர் சொல்றாரு, தவவுனா ஹாதல் ஹதீஸ், ஹதீஸ் எல்லாம் விட்டுருங்கப்பா, குரான்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு. அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதரை அதட்டினாங்க. அதட்டிட்டு சொன்னாங்க, லவ்ல சுன்னத்து, ஹதீஸ் மட்டும் இல்லை என்று சொன்னால், ஹதீஸ் மட்டும் இல்லை என்று சொன்னால் மா ஃபஹிம அஹதும் மினல் குர்ஆன், நம்ம இருந்த யாருமே செய்ய முடியாது, குர்ஆனை விளங்கியிருக்கவே முடியாது. ஹதீஸ் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, நம்மளால குர்ஆனை விளங்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா யஹ்யா இப்னு ரபி அப்படின்னு ஒரு பெரியார் சொல்றாங்க, அஸ்ஸுன்னத்து காதியத்துன் அலல் கிதாபி, சுன்னத் இந்த ஹதீஸ் இருக்குது வேதத்தினுடைய அர்த்தங்களை முடிவு செய்யக்கூடியது. குர்ஆன்ல என்னென்ன சம்பவங்கள் எது அடிப்படையில் வந்திருக்குது ஆயத்து, இது போன்ற விஷயங்களை முடிவு செய்யக்கூடிய இதுதான் ஹதீஸ் தான் முடிவு செய்யும். குர்ஆனுடைய எல்லா விஷயங்களையும் என்ன செய்யும், ஹதீஸ் தான் முடிவு செய்யும். அதனால என்ன செய்ய முடியாது, குர்ஆன் இல்லாமல் ஹதீஸ் இல்லாமல் குர்ஆனை நம்மளால விளங்க முடியாது. அதுதான் நம்ம இப்படி விளங்கிடக்கூடாது, குர்ஆனை விட ஹதீஸ் உயர்ந்தது அப்படின்னு விளங்கிடக்கூடாது. குர்ஆன் தான் என்னைக்குமே அது முதல்ல உயர்ந்தது. அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை விளக்கக்கூடியதான் என்னது, ஹதீஸ். அப்ப முதல்ல என்பது இதுதான், முதல்ல குர்ஆன் தான், அடுத்து என்னது, ஹதீஸ். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அகீமுஸ் ஸலா, தொழுகை என்ன செய்யுங்க, நிலைநாட்டுங்க அல்லாஹ் சொல்றான். எப்படி நிலைநாட்டுறது, இதனுடைய விளக்கம் எங்க இருக்கு, ஹதீஸுடைய கிதாப், புகாரி ஷரீஃப்ல கிதாபுஸ் ஸலா அப்படி ஒரு பாடத்தை அமைச்சிருக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல கிதாபுஸ் ஸலா ஒரு பாடம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபுல செஞ்சிருக்கிறாங்க, அந்த தொழுகைனா என்ன, எந்த நேரத்தில் தொழுகணும், எப்படி தொழுகணும், இது போன்ற எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. ஹதீஸ் தான் வந்து விளக்கு. அதே போல ஆத்து ஜக்கா, ஜகாத்தை கொடுங்க அப்படின்னா யார் கொடுக்கணும், எந்த அளவுக்கு இருந்தால் ஜகாத்து கொடுக்கணும், இது போன்ற எல்லா விஷயங்களும் எங்கதான் இருக்கு, ஹதீஸ் தான் இருக்கே தவிர விளங்கி இல்ல குர்ஆன்ல என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது. அப்ப குர்ஆனுடைய விளக்கமாகத்தான் நல்லா தானே செஞ்சிருக்கிறான், இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றான். அப்ப குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே போல இந்த ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டதுதான். இதற்கு இப்னு அப்துல் பர் அப்படிங்கிறவரு தம்ஹீத் என்ற கிதாபுல பஸார் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னா ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார். என்ன அப்படி அறிவிக்கிறாரு, யஹ்மிலு ஹாதல் இல்ம மின் குல்லி ஹல்ஃபின் உதூலுஹும் யன்ஃபூன அன்ஹு தஹரீஃபல் காலிபின் வன்திஹாலல் முப்திலீன் வ தஅவீலல் ஜாஹிலீன். இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன, பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறையிலும், பின்னால் வரக்கூடிய நபிக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறையிலும் நேர்மையானவர்கள், இரையச்சமுடையவர்கள் இந்த இல்மை, அதாவது இந்த குர்ஆன் ஹதீஸை சுமப்பார்கள் அப்படின்னா பாதுகாப்பார்கள். யார்கிட்ட பாதுகாப்பாங்க அப்படின்னா 3 விதமான கூட்டத்தால் பாதுகாப்பாங்க. முதல் கூட்டம் யாரு, குர்ஆனையும் ஹதீஸையும் வரம்பு மீறி தன்னுடைய மனோ இச்சைக்கு ஏற்றாறு போல் விளக்கம் கொடுப்பவர்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வரம்பு மீறி மனோ இச்சைக்கு ஏற்றார்கள் செய்வாங்க, அந்த விளக்கம் கொடுப்பாங்க. இவர்கள்ட்ட என்ன செய்வாங்க, குர்ஆன் ஹதீஸை பாதுகாப்பார்கள். இரண்டாவது, பொய்யாக விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்கள், ஹதீஸிலையும் குர்ஆன் என்ன செய்வாங்க, பொய்யான கருத்துக்களை செய்வாங்க, நுழைப்பாங்க. இவர்கள்ட்ட என்ன செய்வாங்க, பாதுகாப்பார்கள். மூன்றாவது, சம்பந்தமே இல்லாத பிழையான விளக்கங்கள், தவறான விளக்கங்கள் செய்வாங்க, ஒவ்வொரு ஆயத்திற்கும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஹதீஸுக்கும் கொடுப்பாங்க. இவர்கள்ட்ட என்ன செய்வாங்க, இந்த இல்மை பாதுகாப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னா, மார்க்க அறிஞர்னா யாரு, மார்க்க அறிஞர்கள்னா யாரு, அவர்கள் நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள், இரையச்சமுடையவர்கள். இவர்கள் யாரு, மார்க்க அறிஞர்கள். இவர்களுடைய பணி என்ன, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா 2 விஷயத்த சொல்றாங்க. முதல்ல ஒரு விஷயம்னா ஹதீஸினுடைய வார்த்தைகளை பாதுகாப்பார்கள். ஹதீஸுடைய வார்த்தை மத்தன் சொல்லுவாங்க அரபில. அப்படின்னா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தையை சொன்னார்களோ, ஒவ்வொரு ஹதீஸிலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தையை குறிப்பிட்டார்களோ அந்த வார்த்தையை பாதுகாப்பாங்க. அதுல கூட்டலோ குறைச்சலோ செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க.
இரண்டாவது, அறிவிப்பாளர்களுடைய சன்னதை பாதுகாப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்கன்னா, நபிகிட்ட கேட்டது யாரு, எந்த சஹாபி கேட்டாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டாங்களா, இல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, இல்ல உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, எந்த சஹாபி கேட்டாங்க? அல்ல அந்த சஹாபிட்ட இருந்து யார் கேட்டது? எந்த பெரியார் கேட்டார்? அந்த பெரியார் வந்து யார் கேட்டார்? இப்படியாக என்ன செய்வாங்க, அந்த நபியிடமிருந்து இவர் வரை எத்தனை பேர் இடையில கேட்டாங்களோ அந்த அறிவிப்பாளர் தொடரை செய்வாங்க, அவங்க சரி செய்வாங்க. இப்ப இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் இந்த ஹதீஸுடைய வார்த்தையிலோ அல்லது அறிவிப்பாளருடைய அந்த தொடரிலோ ஏதாவது தவறுகள் இருந்தால் இந்த மார்க் அறிஞர் என்ன செய்வாங்க, அதை பார்த்து நீக்குவாங்க. இது வந்து தவறு, இது நபி சொல்லாத வார்த்தை, இது நபி சொன்ன வார்த்தை இங்க வரலையே, அப்ப அந்த வார்த்தை எங்க, இது அறிவிச்சது யாரு, இவங்களுக்கு மத்தியில ஒரு ஆள் குறைகிறாரு, அவர் இங்க, இது போல செய்வாங்க. ஹதீஸுடைய விஷயத்துல ஆழமாக உள்ள போய் ஹதீஸுடைய வார்த்தைகள் அதனுடைய அறிவிப்பாளர் என்ன செய்வாங்க, எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க. ஆக இந்த ஹதீஸ்ல மார்க்க அறிஞருடைய 3 அம்சங்களை சொல்லியிருக்கிறாங்க. முதல் அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரு மனோ இச்சைக்கு ஏற்றாறு போல குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறாரோ அவங்கள்ட்ட இருந்து இந்த தீன செய்வா பாதுகாப்பாங்க. சஹாபா காலகட்டத்திலேயே ஹவாரிஜ் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று தோன்றுச்சு. இந்த ஹவாரிஜாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா, பெரும்பாவம் செய்தால் அவர் காஃபிர், பெரும்பாவம் செய்தால் அவர் காஃபிர். பெரும்பாவம் என்னென்ன, திருடுறது, விபச்சாரம் செய்யறது, கொலை செய்யறது, இது எல்லாமே பெரும்பாவம். இப்ப பெரும்பாவம் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே யாருதான், காஃபிர் தான் என்பது இவருடைய கொள்கை. இவங்க என்ன செய்வாங்க, குர்ஆன் ஹதீஸ்க்கு எப்படி விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த கொள்கைக்கு ஏற்றாற்போல தான் விளக்கம் கொடுப்பாங்க. பெரும்பாவம் செய்தால், அப்ப அல்லாஹ் வந்து ஜினா செய்யணும் சொல்லியிருக்கான், செஞ்சிட்டாருன்னா அவர் யாரு, அவர் காஃபிர். திருடக்கூடாது அல்லாஹ் சொல்லியிருக்கான், திருடிட்டாரா அவர் யாரு, அவர் காஃபிர். அப்ப இது மனோ இச்சைக்கும் தன்னுடைய கொள்கைக்கு ஏற்றாறு போல குர்ஆன் ஹதீஸ்க்கு விளக்கம் கொடுக்குது. இப்ப இது போன்ற நபர்கள் தான் செய்வாங்க, இந்த தீனை பாதுகாப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக். ஷிர்க்கை தவிர இது எல்லா பாவத்தையும் மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது கொலை செய்வதாக இருக்கட்டும், திருடுவதாக இருக்கட்டும், ஜினா செய்வதாக, விபச்சாரம் செய்வதாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் ஷிர்க்கை தவிர, அல்லாஹ்வுக்கு இணையை தவிர வேற எவ்வளவு பெரிய ஒரு பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, குல்லு பனி ஆதம கத்தாவூன், ஆதமுடைய மக்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வகைருல் கத்தாயின் அத்தவ்வாபூன், அந்த தவறு செய்யக்கூடிய சிறந்தவர்கள் யாரு, தௌபா செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நபியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸையும் இந்த ஆயத்தையும் அவசியம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் கொடுப்பாங்க. யாரு, இந்த ஹவாரிஜ கூட்டத்தார்கள். அப்ப என்ன செய்வாங்க, இந்த மார்க் அறிஞர்கள் இந்த ஹவாரிஜ கூட்டத்தார்கள் என்ன செய்வாங்க, தீனை பாதுகாப்பார்கள், ஹதீஸையும் குர்ஆனையும் செய்வாங்க, பாதுகாப்பாங்க. ரெண்டாவது ஒரு பண்பு இருக்கு, பொய்யான இடை சருகர்கள். இஸ்லாத்தின் மீது யாருக்காவது வெறுப்பு இருந்தா அவன் என்ன செய்வான்னா, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்குது, இப்ப எப்படியா என்ன செய்யணும், இந்த இஸ்லாத்தின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தணும். இப்ப நடக்குதா இல்லையா, புர்காவை போட்டு ஏதாவது சண்டை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி என்ன செய்வாங்க. அந்த காலகட்டத்துல இஸ்லாத்தின் மீது வெறுப்புள்ளவர்கள் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டு பல ஹதீஸ்கள் என்ன செய்வாங்க, நபி சொல்லாம வார்த்தைகளை திரித்து விட்டாங்க. அப்ப பின்னாடி அந்த மார்க்கலைகள் என்ன செஞ்சாங்கன்னா, இது என்னது, இதெல்லாம் நபி சொன்ன வார்த்தை கிடையாது, நபி சொன்ன வார்த்தையே வேறு என்று என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு ஹதீஸையா பிரித்து இதற்கு பல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்களுக்கு பேர் என்ன, மௌதுஆ. மௌதுன்னா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள், புனையப்பட்ட ஹதீஸ்கள், இதெல்லாம் நபி சொல்லாத ஹதீஸ்கள். இதற்கு உலமாக்கள் பல கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அப்ப இவர்கள்ட்ட செய்வாங்க, இந்த ஹதீஸையும் மார்க்கத்தையும் பாதுகாப்பாங்க. மூணாவது, மூடர்களின் பிழையான விளக்கம். குர்ஆன்ல தெளிவான ஆயத்துகளும் இருக்குது, அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், இது தெளிவான வாசகம். அது மாதிரி அர்த்தம் இல்லாததை விட விளக்கம் தெரியாத ஆயத்துகளும் இருக்கு. உதாரணமா ஒவ்வொரு சூறாவின் ஆரம்பத்துல அலிஃப் லாம் மீம் அப்படின்னு வருது, அலிஃப் லாம் மீம் ரா அப்படின்னு வருது, ஹா மீம் யாசீன் இதெல்லாம் வருது. இதுக்காக தஃப்சீர்ல என்ன விளக்கம் போடுவாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக், இதனுடைய அர்த்தத்தை யார் அறிந்தவன், அல்லாஹ்வை மிக அறிந்தவன் அப்படின்னு செய்வாங்க நம்முடைய உலமாக்கள் அர்த்தம் போடுவாங்க. ஆனா இந்த
மூடர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த அலிஃபாமுக்கு என்ன அர்த்தம், யாசீனுக்கு என்ன அர்த்தம், ஹாமீமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன செய்வாங்க, அதுக்கு தவறான விளக்கத்தை கொடுப்பாங்க. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்காது. அவங்க என்ன அர்த்தம் கொடுக்குறாங்களோ அந்த அர்த்தத்துக்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்காது. ஏதோ தனக்கு வந்த ஒரு ஞானத்தை வச்சு என்ன செய்வாங்க, ஏதாவது தவறான விளக்கங்கள் கொடுப்பாங்க. இப்ப நாம என்ன செய்யணும், இந்த ஆயத்துகளை அல்லாஹ்வுடைய ஆயத்துன்னு நம்பணும். ஆனா இதோட விளக்கம் யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத நம்பணும். இவங்க என்ன செய்வாங்க, பிழையான அர்த்தத்தை கொடுப்பாங்க. நோம்புடைய விஷயத்துல பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கன்னு இருக்கு. சோமோடு ஏத்திகி வாப்திரூல் ஏத்திகி. இந்த பிறையை பார்க்குதல் என்பது சஹாபாக்களுடைய காலகட்டத்திலிருந்தே கண்ணால் பிறையை பார்ப்பதுதான் அர்த்தம். இந்த ருயத் என்ற அரபுடைய வார்த்தைக்கு சஹாபாக்களோட காலகட்டத்திலிருந்தே இந்த நாள் வரைக்கும் எல்லா உலமாக்களுடைய யோகத்தை முடிவு என்னன்னு சொன்னா கண்ணால் பார்க்கிறது அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப உள்ள சில கூட்டத்தார்கள் அந்த பார்க்குதல் என்ன செய்யறா, ஆராய்ச்சி செய்வது, பிறையவே செய்வது, ஆராய்ச்சி செய்வது. அப்ப அரபு நாட்டை தெரிஞ்சிருச்சா நாம என்ன செய்யலாம், நீங்க நோன்பு வச்சுக்கலாம். அரபுல அங்க பிறத்தை தெரிஞ்சா அங்க நோன்பு விட்டாங்களா, நாம என்ன செஞ்சலாம், நோன்பு விட்டுக்கலான்னு இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யறது. இந்த விளக்கம் இருக்கு, தவறான விளக்கம் இருக்கு. ஏன்னா நபியுடைய காலகட்டத்திலிருந்து அந்த ருயத்துக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கிறாங்க, கண்ணால் பார்ப்பதை தான் அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த அளவுக்கு என்ன செய்யுது, நம்ம அதே அர்த்தத்தை நாம என்ன செய்யறோம், நாமளும் அந்த வார்த்தைக்கு நம்ம விலகிட்டு வரும். அப்ப என்ன செய்வாங்க இவங்க, இந்த மூடர்கள் இது போன்ற நிறைய ஹதீஸ்களை எடுத்து இந்த வார்த்தைக்கு இது அர்த்தம் இல்லை, இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆக இது போன்ற இந்த மூன்று கூட்டத்தார்கள் என்ன செய்வாங்க, இந்த குரானையும் இந்த ஹதீஸையும் மார்க்க என்ன செய்வாங்க, பாதுகாப்பாங்க. ஆக இதனுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே போல ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது. எப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலத்திலுமே குரானையும் ஹதீஸையும் பாதுகாக்கும் நபர்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இப்ப நம்முடைய வேலை என்ன, குரானின் படியும் ஹதீஸின் படியும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான். நாம குரான ஹதீஸ் படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நமக்கு இந்த உலகத்திலும் வெற்றி, மறு உலகத்திலும் வெற்றி அடையும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والاكرام. اللهم يسر امورنا امور الدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.